அண்டமெங்கும் தேவதைகளும் தெய்வீக சக்திகளும் ஒற்றுமையாக நடனமாடும் பரப்பில் ஒரு தூய்மையான அழியாத காதல் இருந்தது. அது இறைவன் சிவனும் தேவி சதியும் கொண்ட காதல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பான்சர் பாருங்கள். ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஃபுல்லாக ஜஸ்ட் சிம்பிளாக இன்ஸ்டாகிராம் வச்சு ஃபேஸ்புக் ஒரு ரோஸ் போட்டு ஒரு டேக்கு 300 to 300 அவரை ஜாயின் பண்ணலாம். ப்ளஸ் இது ஒரு 5 minutes தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால யார் வேணால் பயன்படுத்திக்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இது கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு தினம் $300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் $300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்டமெங்கும் தேவதைகளும் தெய்வீக சக்திகளும் ஒற்றுமையாக நடனமாடும் பரப்பில் ஒரு தூய்மையான அழியாத காதல் இருந்தது. அது இறைவன் சிவனும் தேவி சதியும் கொண்ட காதல். மகாராஜர் தக்ஷனின் மகளாக பிறந்த சதி ஒரு தெய்வீக காரணத்திற்காக இம்மண்ணில் தோன்றினாள். சிறு வயதிலிருந்தே அவள் பரம யோகியாக கைலாய மலையில் தவமிருந்த இறைவன் சிவனிடம் மாறாத பாசம் கொண்டிருந்தாள். ஆனால் அவளது தந்தையான தக்ஷன் சிவனை ஒரு அடங்கா பக்தராகவும் முறையற்ற அடிப்படை ஆதியோகியாகவும் நினைத்து அவனை வெறுத்தான். ஆனால் சதியின் இதயம் எப்போதும் சிவனையே நினைத்தது. அவள் அரண்மனை வாழ்க்கையை துறந்து கடுமையான தவம் மேற்கொண்டு இறைவன் சிவனின் மனதை அடைய நினைத்தாள். இறைவன் அவளது பக்தியால் மகிழ்ந்து அவளை தனது துணையாக ஏற்றுக்கொண்டார். அவர்களின் திருமணம் முழு தேவர்களாலும் கொண்டாடப்பட்டது. அவர்களது திருமணத்திற்கு பிறகும் தக்ஷன் சிவனை வெறுக்கத் தொடர்ந்தான். ஒரு நாள் அவன் ஒரு பெரிய யாகம் நடத்த முடிவு செய்தான். அனைத்து தேவர்களையும் அழைத்தான். ஆனால் இறைவன் சிவனை மட்டும் அழைக்கவில்லை. சதி இதை கேட்டு மனமுடைந்தாள். இறைவன் சிவன் தடுத்தும் தனது தந்தையின் மனதை மாற்றிவிடலாம் என்று நம்பி யாகத்திற்கு சென்றாள். ஆனால் அங்கே சென்றவுடன் தக்ஷன் அவளை அவமதித்தான். மேலும் சிவனை இழிவாக பேசி அவனை தெய்வத்துவத்திற்கு தகுதியற்றவர் என்று கூறினான். இதை பொறுக்க முடியாத சதி, என் கணவரை அவமதித்த என் தந்தையால் கிடைத்த இந்த உடல் எனக்கு தேவையில்லை என்று கூறினாள். அவள் தன்னுடைய அக்னி சக்தியால் உடலை எரித்து கொண்டாள். சதியின் மரண செய்தி இறைவன் சிவனுக்கு கிடைத்த போது அவர் கடும் துக்கத்தில் ஆழ்ந்தார். ஆனால் அந்த துக்கம் வேகமாக கோபமாக மாறியது. அவரது ஜடையிலிருந்து ஒரு தீவிர வீரனை உருவாக்கினார். அவனின் பெயர் வீரபத்திரர். சிவபெருமான் தனது படைகளை கொண்டு தக்ஷனின் யாகம் அழிக்க அனுப்பினார். தன் போர் வீரர்களுடன் சிவபெருமான் வந்து தாண்டவம் ஆடினார். அந்த நடனம் பிரபஞ்சமே குலுங்க சகல உலகங்களும் அதிர்ந்தன. தக்ஷனை அடியோடு அழித்து பின்னர் தேவர்களின் வேண்டுகோளால் அவனுக்கு ஆட்டுக்கிடாயின் தலை அமைத்தார். சதியை இழந்து மனமுடைந்த சிவன் அவளது உடலை தூக்கி கொண்டு பிரபஞ்சம் முழுவதும் சுற்றினார். பிரபஞ்ச சமநிலையை மீட்டெடுக்க விஷ்ணு தேவன் தனது சுதர்சன சக்கரத்தை உபயோகித்து சதியின் உடலை 51 துண்டுகளாக வெட்டி வீசினார். அவை விழுந்த இடங்கள் சக்தி பீடங்களாக உருவாகின. இறைவன் சிவன் தனிமையில் தவச்சமாதியில் மூழ்கினார். ஆனால் சதி ஹிமாலய மன்னன் ஹிமவனின் மகளாக பார்வதியாக மறுபிறவி எடுத்து மீண்டும் சிவனை அடைய தவமிருந்து வென்றாள். இறைவன் சிவன் மற்றும் சதியின் காதல் கதை வெறும் காதலுக்கு அடையாளம் அல்ல. இது நம்பிக்கை, பக்தி, தியாகம் மற்றும் பிரம்மாண்டமான தெய்வீக காதலின் கதை. இது உண்மையான காதல் என்றும் அழியாது என்பதையும் தெய்வீக நேசம் எப்போதும் உயிர்த்தெழும் என்பதையும் உணர்த்துகிறது. இன்று வரை அவர்கள் காதல் அழியாத கதையாக மக்களிடையே பரவியுள்ளது. உண்மை நேசம் பிரிந்தாலும் அது மீண்டும் இணையும் என்பதற்கான மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இது. உங்களுக்கு சிவனை பிடிக்கும்னா சிவாய நமக என்று கமெண்ட் பண்ணுங்கள்.